பைக்கு ஒரு எண்டுக்கு மேலே போகும்போது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம கீழே விழுந்துட்டு மறுபடியும் எடுக்கும்போது நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் வந்து ஆக்ஷன் கொடுத்தாலும் வந்து நம்ம பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீயை ஜஸ்ட்டு வந்து ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். மறுபடியும் ஆன் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கீழே விழுந்ததுனையுமே நீங்கள் பைக் எடுத்து கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே பைக்கில் இருக்காது. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, டேங்க்குக்கு கீழே இந்த லீன் ஆங்கிள் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக்கு கீழே டில்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது, ஐ மீன் வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னலை வந்து ECUக்கு அனுப்புவோம். இந்த ECU ரீட் பண்ணிவிட்டு அந்த சிக்னலை ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபியூல் டேங்க்கில் ஃபியூல் பம்ப் இருக்கு இல்லையா, ஸோ ஃபியூல் பம்பையும் இக்னிஷன் லைன் ரெண்டையும் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பிளாக் பண்ணிருச்சு அப்படிங்கிற போது நம்மளுக்கு எங்கேயுமே இங்கே ஃபியூல் பம்புக்கு சப்ளை வராது, இக்னிஷன் லைனுக்கும் சப்ளை வராது. அப்புறம் நீங்கள் என்ன தான் செல்ஃப் ஸ்டார்ட் போட்டிங்கனாலும் எந்த ஒரு ஆக்ஷனுமே ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன ரீசன் அப்படின்னா, ECU வந்து ஒன்ஸ் ரீசெட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு அந்த எரர் கோடு வந்து கிளியர் ஆயிரும், மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது தெரியாமல் நிறையா பேர் வந்து பைக்கு கீழே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் ஒர்க் ஷாப் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த தகவல் தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸ் வந்து இந்த பைக்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஃபியூயல் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபியூயல் இன்ஜெக்டரில். நீங்கள் வந்து அதுக்கு சப்ளை ஃபியூயல் பம்புக்கு சப்ளை கொடுக்குற போது அதோட பெட்ரோல் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கீழே விழுந்த போது நம்மளுக்கு ஏதாவது பெட்ரோல் லீக்கேஜ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த இக்னிஷன் லைன் கொண்டு போகும் இல்லையா, ஸோ இக்னிஷன் லைனில் வந்து ஸ்பார்க் வந்து அதிகமாக போகும். ஸோ அதோட கரண்ட் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதில் பட்டு நம்மளுக்கு வந்து வண்டி வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து ரெண்டே இடம் தான் வந்து நம்மளுக்கு கன்சிடர் பண்ணோம். ஒன்று வந்து ஃபியூயல் பம்பு, இன்னொன்று வந்து இக்னிஷன் லைன். ஸோ இந்த ரெண்டு லைனுமே பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரியலன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம ஃபர்தராக அதை பற்றி டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.